தளபதி விஜயோடைய கோ திரைப்படம் 10 நாளில் உலக அளவில் மிகப்பெரிய பல வசூல் சாதனைகளை பண்ணியிருக்கு. ஸோ தளபதி விஜயோட கோ திரைப்படம் 10 நாளில் எங்கெங்கே எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, மொத்தமாக இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, என்னென்ன சாதனைகளை முறியடிச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தளபதி விஜய் நடிப்பில் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியான கோ திரைப்படம் வெற்றிகரமாக தியேட்டரில் ஓடிட்டுருக்கு. ஸோ கோ திரைப்படம் முதல் 4 நாட்கள்லேயே 288 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணதாக படக்குழு தரப்புலேருந்து சொன்னாங்க. மேலும் தமிழ்நாட்டில் முதல் 7 நாளில் 140 கோடி ரூபாய் வசூல் பண்ணி லியோக்கு அடுத்தபடியே தமிழ்நாட்டில் அதிக வசூல் செய்த படம் அப்படிங்கிற சாதனையை புரிஞ்சிருந்துச்சு. இந்த நிலையில் கோ திரைப்படம் தமிழ்நாட்டில் 10ஆவது நாளில் மட்டும் 8லேருந்து 10 கோடியும் 10 நாட்களில் மொத்தமாக 163 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் லியோ படம் தான் 230 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணி தமிழ்நாட்டில் தமிழ் படமாக வெளியாகி அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட்டில் முதலிடத்தில் இருக்குது. இந்த சாதனையை கோ திரைப்படம் முறியடிக்குன்னு நினச்சாங்க. ஆனால் முறியடிக்க முடியாமல் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் கோ திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் 200 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா கணிச்சிருக்காங்க. அடுத்ததாக கேரளாவில் கோ திரைப்படம் 10ஆவது நாளில் 1 கோடியும் 10 நாட்களில் மொத்தமாக 20 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. லியோவை கம்பேர் பண்ணும்போது கேரளாவில் கோட் படத்துடைய வசூல் ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. இதற்கு படத்தோடைய கிளைமேக்ஸ் முக்கிய காரணம்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கர்நாடகாவில் கோ திரைப்படம் 10ஆவது நாளில் 1 கோடியும் 10 நாட்களில் மொத்தமாக 25 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாலையும் லியோ ஜெயிலர் படத்தை கம்பேர் பண்ணும்போது கோ திரைப்படத்துடைய வசூல் கம்மி தான். அடுத்ததாக ஆந்திரா தெலுங்கானாவில் கோ திரைப்படத்துக்கு ஓப்பனிங் நல்லா இருந்தாலும் அதற்கப்புறம் பெரிய எதிர்பார்ப்பு அங்கே இல்லை. அங்கே இந்த படம் 50 லட்ச ரூபாய் 10ஆவது நாளில் வசூல் பண்ணியிருக்கு. 10 நாட்களில் மொத்தமாக 21 கோடி ரூபாய் கிட்ட தான் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக நார்த் இந்தியாவில் கோ திரைப்படம் 10ஆவது நாளில் 1 கோடியும் 10 நாட்களில் மொத்தமாக 20 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. விஜய் கெரியர்லேயே லியோ வாரிசு படத்துக்கு பிறகு கோட் படம் நார்த் இந்தியாவில் 20 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக இந்தியாவில் மட்டும் கோ திரைப்படம் 10ஆவது நாளில் 11 கோடியும் 10 நாட்களில் மொத்தமாக இந்தியாவில் மட்டும் 235 கோடி ரூபாய் கோ திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் கோட் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சிச்சு. அந்த வகையில் கோ திரைப்படம் 10ஆவது நாளில் ஓவர்சீஸில் 5 கோடியும் 10 நாட்களில் மொத்தமாக ஓவர்சீஸில் கோ திரைப்படம் 140 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. விஜய் கெரியரில் லியோ திரைப்படம் ஓவர்சீஸில் 160 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணியிருந்துச்சு. அந்த சாதனையை கோட் படம் முறியடிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக உலக லெவலில் கோ திரைப்படம் 10ஆவது நாளில் 15 கோடியும் 10 நாட்களில் மொத்தமாக 385லேருந்து 390 கோடி ரூபாய் கிட்ட உலக லெவலில் 10 நாளில் கோ திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கு. கோ திரைப்படம் 10 நாளில் 390 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணியிருந்தாலும் லியோ ஜெயிலர் திரைப்படத்துடைய 10 நாள் கலெக்ஷனை இன்னும் கோ திரைப்படம் தாண்டலை. இருந்தாலும் கோ திரைப்படம் 80 கோடி ரூபாய் கிட்ட சேரா மட்டும் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க 10 நாளில். ஸோ படம் இன்னும் 20 நாள் தேட்டரில் ஓடும். ஸோ இந்த 20 நாளில் இந்த படம் ஒரு 150லேருந்து 200 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தால் இந்த படம் 550லேருந்து ஒரு 600 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ கோ திரைப்படத்துடைய இந்த வசூல் சாதனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கோ திரைப்படம் மொத்தமாக எவ்வளோ வசூல் பண்ண வாய்ப்பு இருக்குது? கோட் படத்துடைய இந்த வசூல் சாதனையை அடுத்து இந்த வருடம் வெளியாக போத வேட்டையன், விடாமுயற்சி போன்ற படங்கள் முறியடிக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீக் பண்ணுங்கள். இதில் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.